ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் இணையதளத்தின் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தை ஒளிபரப்பாகிறது. காணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் உறவுகளுக்கு சொல்லுங்கள். இதை காணும்படியாகவும் இதற்காக ஜெபிக்கும்படியாகவும் சொல்லுங்கள். கர்த்ததாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். லேவியரின் புத்தகம், லேவியர் ஆகமம் 20ஆம் அதிகாரம் 26வது இறை வார்த்தை. பிரித்தெடுக்கிறார். நீங்கள் என்னுடையவர்கள் ஆகும்படி உங்களை சகல ஜனத்திலிருந்தும் பிரித்தெடுக்கிறார், வேறு பிரிக்கின்றார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வித்தியாசமான ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறார். ஒரே கர்ப்பத்திலே பிறந்த ஏசா யாக்கோப்பை பிரித்தெடுத்தார். ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளாகிய மிரியாம், ஆரோன், மோசே என்பவர்கள் மோசையை பிரித்தெடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, 12 சகோதரர்கள் இருந்த இடத்துல யாக்கோப்பின் பிள்ளைகளாக இருக்கிற 12 பிள்ளைகளிடத்தில் யோசேப்பை பிரித்தெடுத்தார். எனக்கு அருமையானவர்கள், உங்களையும் பிரித்தெடுத்தவர் அவருக்கென்று சொந்த ஜனங்களாய் என்னுடையவர்களாகும்படியா, என் மக்கள், என் ஜனம், எனக்காக இந்த ஜனம் தேசத்திலும் திருச்சபையிலும் என்னுடைய பணியை செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் நம்பியிருக்கிறபடினாலே பிரித்தெடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கும்படியா அவர் பிரித்தெடுத்தவர் மாத்திரமல்ல, அவருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் வைக்கிறார், என் மேல் வைக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கவே அவர் பிரித்தெடுக்கிறார். யோசேப்பு தேசத்தில் ஆசீர்வாதமாக இருந்தவன். மோசே ஆண்டவருக்காய் எழும்பி ஒரு தலைவனாய் நின்றவன். எனக்கு அருமையானவர்களே, உங்களையும் அப்படியே ஆண்டவர் பார்க்கிறார், அப்படியே நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராய் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய சொந்த தாய் மாமா ஒருவர் உண்டு. அவருக்கு 4 ஆண் குழந்தைகள், 2 பெண் பிள்ளைகள். 4 ஆண் குழந்தைகளிலே ஒருவரை மாத்திரம் ஆண்டவர் பிரித்தெடுத்தார். ஒருவரை பிரித்தெடுத்து அவருக்கென்று சொல்லி ஆண்டவர் வளர்த்தெடுத்தார். இன்றைக்கு ஆண்டவருடைய பணியை கோயம்புத்தூர் மாவட்டத்திலே, மறை மாவட்டத்தில் கர்மதாம்பட்டி என்ற ஒரு பகுதியிலே ஆண்டவருடைய வல்லமையான ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவரை கொண்டு இன்றைக்கு பலத்த காரியங்களை செய்வதை நாங்கள் காணவும் கேட்கவும் முடிகிறது. ஹல்லேலூயா. பிரித்தெடுத்தது நோக்கம் என்ன? அவருக்காய் எழும்பி பிரகாசிக்க. பிரித்தெடுத்த நோக்கம் என்ன? என் ஜனம் என்று சொல்லி வைராக்கியம் பாராட்டி தெய்வம் அவனை பிரித்தெடுப்ப நோக்கம் என்ன? ஆசீர்வதிப்பதற்காக. உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். சிலுவையிலே அதற்காக தன்னையே அர்ப்பணித்தவர். நீங்களும் நானும் செய்த பாவங்களுக்காக எல்லாவற்றையும் தன்னையே, தன் சொந்த இரத்தத்தை கொடுத்தவர், தலை சாய்த்து ஜீவனை கொடுத்தவர். இன்றைக்கு உங்களையும் என்னையும் தலை நிமிர்ந்து வைக்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பிரித்தெடுத்தவர் அந்த ஆசீர்வாதத்தை என் ஜனம் அதற்காகவே ஆசீர்வதிக்கும்படியாகவே நான் பிரித்தெடுத்தேன், இவர்கள் மேலே ஆசீர்வாதத்தை வைக்கிறேன் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கொடுக்கிறார். பெற்றுக்கொள்வோமா? பாரத்தோடு ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு ஜனத்தின் மீதும் தகப்பனே, உம்முடைய ஜனம் என்ற ஒரு வைராக்கியமும் அவர்களுக்கு வருவதாக. பிரித்தெடுத்த நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவரே அவர்கள் தேசத்திலும் தேவ ஜனங்கள் மத்தியிலும் உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. அவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு மேலான ஆசீர்வாதம் அவள் சிரசில் தங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.